திரு கந்தையா நீலகண்ட தலைவர் கொழும்பு மகளிர் இந்து மாமன்றம் நமது கொழும்பு மகளிர் இந்து மாமன்ற போஷகர் திருமதி யமுனா கணேசலிங்கம் அவர்களை இன்று எங்களுடைய சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் பிறந்த தின நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒருவர் இருக்கும்போது அவர்களுடைய திறமை எங்களுக்கு விளங்குவது குறைவாக இருக்கும். ஆனால் அவர்கள் இல்லாத விடத்துத்தான் அவர்கள் செய்த திறமைகள், அவர்கள் செய்த பெறுபேறுகள் நாங்கள் நினைத்து நினைத்து அதை சிந்திக்க வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஒருவர் பேசும்போது, ஒருவர் கதைக்கும் போது, அதை ஒன்றை செய்து காட்டும் போது அவர்கள் உதாரணமாக அதை காட்டும் போது தான் விளங்கும் என்று அவர்கள் இல்லை என்பதை அப்படி பார்க்கும்போது எங்களுடைய செல்வியாக இருந்து அவ செய்த சேவைகள் அளப்பெரியன. இதுக்கு சொல்லில் அடங்காது. அவ இன்னும் இருந்திருக்க வேண்டிய ஒரு எங்களுடைய சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் இருக்கவில்லை. ஆனால் இருந்திருந்தால் எங்களுடைய பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். எப்படி அவர் தன்னுடைய சேவையை செய்திருக்கின்றார் என்பது வடக்கில் மூடத்தனமான சமூக அமைப்பின் கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து போர் சூழலில் தங்கம்மா அப்பா குட்டி என்ற ஒரு சாதாரண பெண்மணி நாடறிந்ததொரு ஆன்மீகவாதியாக மாத்திரமன்றி சிறந்ததொரு சமூக சேவையாளராகவும் சைவ சித்தாந்த சிவத்தமிழ் அறிஞராகவும் உயர்ந்து கடல் தாண்டியும் உலக அரங்கில் பேசப்படும் ஒருவராக வளர்ந்தமையும் புனிதமான இறைசேவையை தானே முன்னோடியாக நின்று செயற்படுத்தி காட்டியமையும் எம்மையெல்லாம் அவரை பார்த்து வியக்க வைத்துள்ளது. தங்கத்துறை எனது சொந்த இடம் திருவண்ணாமலை. நான் கொழும்பு இந்த கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். முதலாவதாக திருமதி அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சம்மான ராசையா. நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தில் 2 பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தற்பொழுது அட்டோனியன் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறேன். பிரியங்கா புரோகிதரன் மாத்திலிருந்து வரேன். கொழும்பு பல்கலைக்கழகத்தில்